உலக மகளிர் தினத்தில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆணுக்கு நிகராக பெண் என்றைக்கும் சளைத்தவர் இல்லை என்ற உண்மையை ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டே இருக்கும் பெண்ணின சக்திகளாக விளங்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது இதயம் கனிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்தையும் சமாளிக்கும் திறனையும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பினையும் இயற்கையாகவே பெண்கள் பெற்றுள்ளனர். ஒரு பெண் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் பங்கு மிகவும் அவசியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் போதும், அந்த குடும்பமே மேன்மை பெறும். பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். பெண்கள் எதையும் சமாளிக்கும் துணிவுடனும் மன உறுதியுடனும் வாழ வேண்டும். இன்று பெரும்பாலும் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டது. காவல்துறை, இராணுவம், விமானிகள், கப்பல் மாலுமிகள், தொழில்துறை, ரயில் ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், அரசியல் என இன்னும் எத்தனையோ துறைகளில் பெண்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்காக போராடியவர். 16வது வயதில் உயிர் நீத்த தமிழ் பெண். இவரது பூர்வீகம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறை. அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார். இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் ஆண்களுக்கு இணையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்ட வீரமங்கை. ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக மதித்து மக்களை காப்பாற்ற போராடிய பெண் சிங்கம். கொல்லங்குடி வெற்றுடையால், பாசாங்கரை குயிலி இவர்களின் தியாகம் வேலுநாச்சியாரின் சரித்திரத்தில் மறைக்க முடியாது. ஆங்கெலா மெர்க்கல், அதாவது ஜெர்மனி அரசியல் தலைவர், பல்வேறு அரசு பொறுப்புகளை வகித்தவர். ஹிட்லர் அடக்குமுறையால் உலகப் போரில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது. அதில் சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா சார்ந்த பகுதிகளாக பிரிந்தது. ஹிட்லர் சாதிக்க முடியாததை ஆங்கில அவர்கள் அறிவாற்றலாலும் சமாதானத்தை கடைபிடித்தும் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைத்து ஐரோப்பிய ஒன்றியமாக உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர். இராணுவமே இல்லாமல் ஐரோப்பாவை ஜெர்மனியின் மறைமுக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பெருமை இவரையே சேரும். இவர் காலத்தில் தொழில் உற்பத்தி பெருகியது. ஜெர்மனியின் அரசு தலைவராக சான்சலர் ஆஃப் ஜெர்மனி 4 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவர். G7 நாடுகளுக்கான கூட்டமைப்பின் மூத்த தலைவர் பதவி வகித்தவர். அதே போல எலிசபெத் ராணி தன் 25வது வயதில் பிரிட்டன் மகாராணியாக பொறுப்பேற்று 70 ஆண்டு காலம் ஆண்டுள்ளார். அனைத்து உலக தலைவர்களாலும் விரும்பி நேசிக்கப்பட்டவர். 15 பிரதமர்களை கண்டுள்ளவர். சமூக மாற்றத்திற்கான முன்னோடியாக இருந்தவர். அதே போல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில்
சேர்ந்த தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். அதேபோல் மருத்துவர் சாந்தா மருத்துவத்தை பணம் ஈட்டும் தொழிலாக செய்வோருக்கு மத்தியில் அறம் காக்கும் சேவையாக புற்றுநோயாளிகளின் நலனுக்காக வாழ்ந்தவர். கல்பனா விண்வெளியில் பறந்த முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை. 2003 பூமிக்கு திரும்பும்போது கொலம்பியா விண்கலம் வெடித்ததில் உயிரிழந்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் கல்பனா சால்வா பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கினார். சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை. அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்த சாதனை பெண். கடந்த ஜூன் மாதம் மீண்டும் விண்வெளி பயணம் மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து வருகிறார். பூமிக்கு எப்போது திரும்புவார் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிகர் ஷாஜி இந்திய விண்வெளி அறிவியலாளர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவர் இந்தியாவின் முதல் சூரிய திட்டமான ஆதித்யா L1 திட்ட இயக்குநராக உள்ளார். அதேபோல் வனிதா முத்தையா சென்னையைச் சேர்ந்தவர். இஸ்ரோவின் முதல் பெண் திட்ட இயக்குநராக இருந்தவர். மனு பாக்கர் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை. துளசிமதி முருகேசன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். கடந்த ஆண்டு பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை. பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை பெற்று தந்த இந்திய வீராங்கனை ஆவார். அதேபோல் திருவள்ளூரை சேர்ந்த மனிஷா, ஓசூரை சேர்ந்த நித்யஸ்ரீ பேட்மிண்டனில் பதக்கத்தை வென்றுள்ளனர். கிரண் பேடி இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி. சாமானிய பெண் ஜெயராணி பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் தஞ்சை மாதாக்கோட்டை பகுதியில் 2 வீலர் மெக்கானிக் அவருடைய கணவர். அவர் விபத்தில் சிக்கி காலை இழந்ததால் அந்த தொழிலை தான் கற்றுக்கொண்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாக மெக்கானிக் தொழிலை திறம்பட செய்து வருகிறார். அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண். அதேபோல் அரசியலில் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். 1971 பங்களாதேஷ் போர் சவாலாக இருந்த காலங்களிலும், அதேபோல் 1975 அவசர நிலை வந்தபோதும் சவாலான காலங்களில் இந்தியாவை வழி நடத்தினார். கமலா ஹாரிஸ் பூர்வீகம் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் துளசேந்திரபுரம். அமெரிக்க மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி பெண். ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது பெண் துணை குடியரசுத் தலைவர். அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் போட்டியிட்டவர். அடுத்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவரை பற்றி இப்பொழுது சொல்ல வேண்டும். பெண்களின் பாதுகாவலராக
அவர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து 14 ஆண்டு ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் பெண்களை மனதில் வைத்துத்தான் கொண்டு வந்தோம். அம்மாவின் திட்டங்கள் தொட்டில் குழந்தை திட்டம், விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இட ஒதுக்கீடு செய்தது அம்மாதான். அதேபோல் சுய உதவி குழு, தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பெண்களுக்காக அவர் செய்த உதவிகள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சீரிய முயற்சியால் தமிழகத்தில் பெண் கல்வி சதவிகிதமும் பெண் குழந்தை பாலின விகிதமும் உயர்ந்தது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு மிகவும் அதிகரித்து இருப்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் மிக முக்கிய காரணமாக விளங்குகிறார். மகளிர் நலத்திட்டங்களை அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்ததில் எங்களது பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டுகின்ற பெண்களின் எண்ணிக்கையை உயர்த்தியது அம்மாவின் ஆட்சியில்தான் என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு இந்தியாவில் 14.9 லட்சம் பெண்கள் வேலைக்கு சென்று வருமானம் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். இதில் 6.3 லட்சம், அதாவது பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 42% நபர்கள் தமிழகத்தில் உள்ள பெண்கள். அம்மா ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இருந்த சதவீதம் 36%. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு 42.7% இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்ததும் அந்த சதவீதம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவோட ஆட்சி காலத்தில் நல்ல சதவீதம் உயர்ந்த நிலையில் இருந்தது. இது எவ்வாறு சாத்தியப்பட்டது? அம்மா ஆட்சியில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கிடைத்த பாதுகாப்பு, அரவணைப்பு அவர்களை ஊக்கப்படுத்தியது. பெண்கள் நல திட்டங்கள் தான் முழு முதற் காரணம். இது எங்களது முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். தமிழகத்தை மட்டும் பார்த்தோம் என்றால் எங்களது ஆட்சி 1991 நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டுகின்ற பெண்களின் எண்ணிக்கை 18% இருந்தது. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் உயர்த்தியது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 68% உயர்ந்து இருப்பதற்கு எங்களது பங்கு மிகவும் முக்கியமானது. நாங்கள் எடுத்த தொலைநோக்கு பார்வை, பெண்களை மையப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் காரணம் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். பெண்களை கேலி செய்பவர்களும் அவர்களுக்காக உருவாக்கிய திட்டங்களை நிறுத்தியவர்களும் வெட்கப்படாமல் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தாங்கள்தான் காரணம் என்று மார்தட்டிக் கொள்வது வேடிக்கையாக இருக்கிறது. இது வேறு யாரும் இல்லை, இன்றைய ஆட்சியாளர்கள்தான். பெண்களுக்காக அவர்களின் நலனுக்காக இருந்த ஒரே ஆட்சி எங்களது அம்மாவின் ஆட்சிதான் என்பதை உறுதியுடன் இந்நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு நாங்கள் விதைத்த விதையைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கல்லூரி மாணவிகள் இத்தனை சாதனையாளர்கள் மத்தியில் நாங்களும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இங்கு படிக்கின்ற மாணவிகளும் சாதித்து வருகின்றனர். உயிர் வேதியியல் படித்த மாணவி டாக்டர் மதிவதனி தற்போது அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆய்வு இணையராக பணிபுரிகிறார். நுண்ணுயிரியல் படித்த மாணவி நித்யா வருமான வரித்துறையின் உதவி ஆணையராக தற்பொழுது திருச்சியில் பணியாற்றி வருகிறார். இயற்பியல் துறையில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி வித்யாஸ்ரீ மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 7 தங்கப் பதக்கங்களையும் 4 வெண்கலப் பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இவ்வளவு ஏன், உங்கள் முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்கள் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவி. பெரும்பாலான துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் இதே கல்லூரியில் படித்தவர்கள். இங்குள்ள மாணவிகள் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, கராத்தே போட்டியாக இருந்தாலும் சரி, வெற்றி பெற்று கோப்பையோடு தான் திரும்பி வருகின்றனர். அருள்மிகு செங்கமல தாயார் அறக்கட்டளை பெண்களின் கல்லூரி இது. இதை உருவாக விதை போட்டு பெரிய ஆலமரமாக உருவாக எங்களது தாயார் கிருஷ்ணவேணி அம்மாவை சாரும் அவரும் ஒரு பெண்தான். இந்த கல்லூரியில் 24ஆம் ஆண்டு வரை ஆரம்பித்ததிலிருந்து கிட்டத்தட்ட 28,600 சாதாரண கிராம குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் பட்டதாரிகளாக உருவாக்கப்பட்டு உள்ளனர். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எதிலும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் எத்தகைய சோதனைகள் எது நின்றாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் முத்திரையை பதித்து புதிய சரித்திரம் படைத்திட வேண்டும் என வாழ்த்தி, பெண்கள் அனைவருக்கும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர் அவர்களுக்கும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தாயார் நினைத்தபடி சாதாரண குடும்பங்களை சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி பெரிய ஆழ விருட்சமாக வந்திருக்கிறதுக்கு என்னுடைய சகோதரர், எங்களுடைய தாயார் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்ததும் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே உள்ளவங்க எல்லாரும் பெரிய பெரிய சாதனைகளை புரியணும்னு சொல்லி இந்த மகளிர் தினத்தில் வாழ்த்துக்கிறேன். வணக்கம்.